அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் தொடங்க இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இருக்கும். அப்படி சூரியன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியன் சிம்ம ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு மிதுனத்திலையும் சனி பகவான் மீனத்துல வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசியிலையும் இருக்கிறாரு. இந்த ஆவணி மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கும். அதே மாதிரி விநாயகரை எந்த காரியம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கணும். இந்த ஆவணி மாதத்துல விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு செல்லக்கூடிய சூரியன் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கேதுவோடு இணைகிறாரு. சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் செஞ்சிருக்கிறது வலுவான நிலையில இருக்கிறாரு. சூரியன் கேதுவால சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் அதிகமா கிடைக்கும். அப்படி சூரியன் கேது இணைவதால இந்த ஆவணி மாதத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறதான் நம்ம விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஆவணி மாதத்துல கிரகநிலையில பார்த்தோம் அப்படின்னா மாத தொடக்கத்துல புதன் லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாரு. அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்க ராசிலே இருக்கிறார். அப்ப பணம் ஒரு புறம் வந்துச்சு அப்படின்னா மறுபுறம் உங்களுக்கு விரயங்களும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மட்டும் இப்படி நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் கூட வரலாம். நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம். அப்ப கலவையான பலன் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். யாரையும் நம்பி எந்த காரியத்திலையும் இறங்காதீங்க. உங்களுக்கு முழு மனதோடு நம்மளால இதை செய்ய முடியும் அப்படின்னா எந்த காரியமா இருந்தாலும் இறங்கலாம். இல்லை நான் பணம் கொடுக்குறேன் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அவனை நம்பி இறங்குனீங்க அப்படின்னா இழப்பு நிச்சயம் உண்டு கன்னிராசிக்கு. அப்போ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். திட்டமிட்ட காரியங்கள் அப்படிங்கிறது திசை மாறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீரென மாற்றங்கள் வரும். சொல்ல காப்பாற்றுறதுக்கு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் கொஞ்சம் துணிவும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால அப்போ ஆரோக்கியத்திலையும் அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் பெரும்பாலான நாட்களில் குடும்ப உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் வரும். என்ன முதல்ல கூப்பிடல, என்னைய வான்னு அழைக்கல, இல்லை எனக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சில பேர்லாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்களிடத்தால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள, அக்கா மாமனுக்குள்ள, அக்கா தம்பிக்குள்ள, இப்படி குடும்ப உறவுகள் இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். குறிப்பாக மூத்த சகோதரர்களுடனோ மூத்த சகோதரிகளுடனோ சொத்து தகராறு, கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. சின்ன பிரச்சனையை பெரிதாக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்பு, வாழ்க்கை துணை அப்படின்னு எல்லாரிடத்துலையுமே அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். ஒரு பக்கம் பணவரவு வழக்கமாக இருந்தால் கூட அதை கட்டுப்படுத்த முடியாத அளவு செலவுகள் இன்னொரு பக்கம் வரிசை கட்டி நிற்க தொடங்கும். அதனால இந்த மாதம் முழுவதுமே திட்டமிட்டு செலவு பண்ணணும், சிக்கனத்தை கையாளணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மாதத்தின் கடைசியில் விரயங்கள் குறைஞ்சி பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன மாதிரி சொத்துக்கள் வாங்கணும்னாலோ இல்லை பூர்வீக சொத்து கைக்கு வரணும்னாலோ ரொம்ப நாளாக வில்லங்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு, அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் எழுத முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் எழுதுவீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே தொழில் மற்றும் வேலை வாய்ப்புள்ள பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. இருந்தாலும் கூட சின்ன தடங்கல்கள், வேலையை செய்ய முடியாத அளவுக்கு உடல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. இருந்தாலும் கடின உழைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும்.
ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் வேலையிலெல்லாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இடமாற்றம், வேலை மாற்றம், வெளிநாட்டு வேலைக்கான முயற்சி இது எல்லாமே கைகூடி வரும். இந்த ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் நீங்க விரும்பத்தகாத வகையில் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. குறுகிய காலம் மட்டுமே அப்படிங்கறதால உங்களுக்கு அந்த மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு லாபமோ வளர்ச்சியோ இருக்காது. இந்த மாதத்தின் கடைசியில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். ஆவணி மாதம் முழுவதுமே குடும்பத்துல நண்பர்கள், சகோதரர்கள் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் இடத்துல நீங்க அனுசரித்து போகணும். செலவுகளை குறைச்சிக்கணும். இந்த ஆவணி மாதத்துல வீண் விரயங்களை எப்படியாவது தடுக்க முயற்சி பண்ணுங்க. தொழில் வேலையிலெல்லாம் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையுமோ எடுக்க வேண்டாம். இல்ல புதுசா நான் மாற்றத்தை கொண்டு வரும் தொழில் வியாபாரத்துலன்னு மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். இப்ப என்ன செய்துகிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செய்துகிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெரிய அளவு இழப்பு அப்படிங்கறத சந்திப்பீங்க. அதனால இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சற்று பொறுமையை கடைபிடிக்கணும். கன்னி ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இந்த ஆவணி மாதத்துல பெரும்பாலான நாட்கள் அப்படிங்கிறது உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் அவசர குடுக்கையா செயல்படுவீங்க. 12ஆம் இடத்துல சூரியன் வலுத்திருக்கிறதும் உங்க ராசியில செவ்வாய் சனி தொடர்பு அப்படிங்கிறது சிறு சிறு மன அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நினைச்சது நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு வரும். நண்பர்கள்லாம் உங்களை கைவிடக்கூடிய சூழல் ஏற்படும். உங்களுடைய கஷ்டமான நேரங்கள்ல நண்பர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. சில உண்மையான நட்புகளை அடையாளம் காட்டக்கூடிய காலகட்டமாக கூட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பரபரப்பா செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறாரு. அப்ப டக்குன்னு முடிவெடுக்கிறத கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கணும். எந்த முடிவா இருந்தாலும் நிதானமாவும் அவசரப்படாம முடிவுகளை எடுக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல மற்றவர்களை மிகவும் கடுமையா திட்டக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அதன் மூலம் மனஸ்தாபம் வரலாம். அப்ப இது போன்ற விஷயங்கள்ல கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பெரிய அளவுல கெடுதல் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது தப்பில்லை. அடிக்கடி பயணம் அப்படிங்கிறது சென்று வரக்கூடிய சூழல் உண்டு. இந்த ஆவணி மாதத்துல கன்னிராசிக்காரர்கள் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ விசா, சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. அதற்கான அனுமதி இந்த மாதத்துல கிடைக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல குருவோட பார்வையை ராகுவும் இருக்கிறாரு. அப்ப எதிர்ப்புகள் அப்படிங்கறது விலகும். கடன் அப்படிங்கிறது நீங்கும். எடுத்த காரியங்கள்ல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் தீர்ப்பதற்கான யோகம் உண்டு உங்களுக்கு அப்படிங்கறதால கடன்கள் அடைபட போகுது. அதனால ஓரளவு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிக அளவுல இருக்கும் இந்த மாதத்துல. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஒரு 2 பேத்துக்கு 1 பேத்துக்கு உங்களால முடிஞ்ச அளவு சாப்பாடு அப்படிங்கிறத தானமாக கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்களை அடைச்சு முடிப்பீங்க. அடைச்சு முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கொடுத்த வாக்க குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் காப்பாற்ற போராடுவீங்க. உங்களுடைய மனைவி இடத்துல எந்த விதமான சண்டை சச்சரவுகளையும் ஈடுபடாம இருக்கிறதா நல்லது. இல்லைன்னா மிகுந்த பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து பாதிப்புகள்ல இருந்தும் பரிபூர்ணமா விலக போறீங்க. ஆவணி மாதத்துல உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் பிறக்கும்.